உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த இந்தியன் 2 திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நான் எதை அதிகமாக ரசித்தேன், இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ரசித்த விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வர சீன் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப நிறையா விஷயங்கள் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, அது தெரியுது. அப்புறம் நான் அதிகமாக ரசித்த விஷயங்கள் லொக்கேஷன்ஸு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆஹா, ரொம்ப நாள் கழித்து இந்த ரியல் லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக விஎஃப்எக்ஸு அது இதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. கொஞ்சம் ரியல் லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதுக்கடுத்து தான் நான் அதிகமாக ரசித்த விஷயங்களில் சண்டை காட்சிகள். ஸோ இதுக்கு முன்னாடி வழக்கமாக இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள்லேருந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்பவே வேறுபடுது. ஸோ டோட்டலாக அந்த வர்மக்கலை அது இதுன்னு வர்றதுனால ஸோ டோட்டலாகவே மற்ற படத்தில் வரக்கூடிய ஹீரோவோட அந்த சண்டை காட்சிகள்லேருந்து இது ரொம்ப வேறுபடுது, பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த வழக்கமாக வில்லன்களை, கார்ப்பரேட் வில்லன்களை காட்டும் போது அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் இருப்பாங்க, நல்லா பயங்கர கோட் ஷூட்லாம் போட்டு நடந்து வருவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வில்லனிசம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி பார்த்து சலிச்சு போச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வில்லன்களோட இடமுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸுக்கு எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு வில்லனோட இடம் ஒருத்தர் போய் நம்ம கமல் சார் கொல்ல போகிற இடம் ஃபுல்லாகவே தங்கம், கண்ணாடி, அதுக்குள்ளே நிறையா பணங்கள். ஸோ ஃபுல்லாகவே அவர் டாய்லெட்டு முதற்கொண்டு கோல்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தங்க மாளிகைக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், அங்கே போய் ஒருத்தரை கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வில்லன் என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டே தனியாக ரெடி பண்ணி வச்சுருப்பார். அந்த இடத்துல எப்படி அவங்க ஸ்பேஸ்க்கு ரெடி ஆகுறாங்க, மார்ஸுக்கு அவங்க போகிறதுக்காக எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி இடம். ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம்லாம் பேக்ரவுண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் குல்ஷன் குரோவர் அவர்களோட அந்த கேலண்டர் சாங்கு, ஸோ அதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் 2வது முறை 3வது முறை கூட போகலாம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. அப்புறம் அதிகமாக ரசித்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பு தான். ஸோ அதுவும் சங்கர் சார் வேறு சொன்னார்ல, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை தாண்டி நடிப்பு தெரியும்னு, அது தெரிஞ்சது. நிறைய இடத்துல நல்லாவே நடிச்சிருந்தார். ஸோ ப்ளஸ் அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அனிருத் அவர்களோட பிஜிஎம் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அப்பப்போ நடுவில் அந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பழைய இந்தியன் பாகம் 1ஓட அந்த பிஜிஎம்மும் வரதான் செய்யுது. அதுவும் ஒரு சமயத்தில் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. நடுவில் பாரா சாங்கோட பிஜிஎம் வருது. ஸோ இது எல்லாமே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. பிஜிஎம் லெவலில், சாங்ஸ் லெவலில் அல்ட்டி பண்ணிட்டார். ஆக்சுவலாக கதரல்ஸ் கூட கேட்கும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பயங்கர வைப்பு, பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. பாரா பெரிய ஹிட்டு. கேலண்டர் சாங்கு, அந்த பாட்டோட மோடு என்னவோ அதுக்கு வேறு மாதிரி ஒரு பாட்டு மோடு கொடுத்து வேறு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத் இந்த படத்தோட முதல் ப்ளஸ்ஸு. ஸோ கமல் சார் ஆப்வியஸ்லி அவர் ப்ளஸ் தான். அவர் எந்த படத்தில் இருக்காரோ அது அவர் ப்ளஸ்ஸாக தான் இருப்பார், அது நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கடுத்ததான் சித்தார்த் அவர்களோட அந்த கதாபாத்திரத்தோட அந்த அமைப்பு இருக்குல்ல, அது இந்த படத்தோட ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட அடிநாதமே அப்படின்னு சொல்லலாம். அவரோட கோவம் தான் இங்கே இந்தியன் தாத்தா திரும்பி வரதுக்கான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விக்ரம் சமயத்திலே நம்ம இதை பயங்கரமாக பாராட்டியிருப்போம் கமல் சாரை. என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது வேற ஒரு ஹீரோவுக்கு பெரிய டைலாக் ஸ்கோப்போ பெருசாக நடிக்கிற ஸ்கோப்போ இருக்காது. அதை மற்றவங்களுக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாரு இந்த படத்துலையும் சரி, விக்ரம் இந்த முந்தைய படமான விக்ரம்லையும் சரி. அந்த விஷயத்தில் கமல் சாரை அடிச்சுக்க முடியாது. அதனால தான் சித்தார்த்து கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ரொம்ப செக்யூரான ஆக்டரு, அதனால தான் நான் பேசின எல்லா டைலாக்குமே படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடிப்பு ரீதியாக எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக விவேக் சார் நெடுமுடியெல்லாம் நிறையா இடத்துல ஏஐயில் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இடத்துல தெரிஞ்சிருந்தாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ஏஐ மூலியமாக. அப்புறம்
அந்த கிளைமேக்ஸில் வந்து இந்தியன் பார்ட் 3க்கான ஒரு விஷயத்தை வந்து அதில் காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர் மாதிரி. அதில் வந்து கமல் சாரோட டிஏஜிங் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இதுதான் பெஸ்ட்டு டிஏஜிங்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மைனஸ்ன்னு பார்த்தா, ஸோ அதில் முக்கியமாக நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதான் சிங்கிள் டயரில் வந்து அப்படியே அந்த ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஃபைட்டு ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது. அந்த சேசிங் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. அது லைட்டாக இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, சில இடத்துல கமல் சாருக்கு வேறு யாரோ கமல் சார் மாதிரியே டப்பிங் கொடுத்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அந்த இந்த டப்பிங் சொல்லுவாங்க, பின்னாடி வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் பேசிட்டு அதுக்கு வந்து முன்னாடி ஒரு தமிழ் டப்பிங் கொடுப்பாங்க. அதையே கமல் சாரே கொடுத்துருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும். இல்லை கமல் சார் தான் அப்படி கொடுத்துருக்காரா, இல்லை கமல் சாரோட டைம் கிடைக்காதனால, டேட் கிடைக்காததுனால இவங்களே அப்படி எதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரில. அது ஏதோ ஒரு 2-3 இடத்துல அப்படி நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் நிறைய சீனு வந்து ஒரு மாதிரி டெம்ப்ளேட், வழக்கமான சங்கர் அவர்களோட டெம்ப்ளேட் சீன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. வழக்கமான சங்கர் அவர்களோட டச் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வழக்கமான டெம்ப்ளேட் இருக்கிறது சில இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன சலிப்பு தட்டுது. என் கேரியரில் நான் முடிக்காமல் போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. அதுக்கடுத்து தான் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சீன்ஸ் பார்க்கும்போது இவங்க வந்து பார்ட் 2க்காக, அதாவது பார்ட் 3 எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2க்காக நிறையா சீன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த சிங்கிள் டயரில் போகக்கூடிய அந்த ஃபைட் சீனு அதெல்லாமே ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அது துண்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் ரசிக்கிறதுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமாக கமல் சார் அவர்களோட நடிப்பு, கமல் சார் மட்டும் இல்லாமல் சித்தார்த் அவர்களோட நடிப்பு, கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சிறப்பு நடிப்பு. ஸோ அனிருத் அவர்களோட இசை, இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான ஸ்டோரி தான். ஆனால் இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்து முடிக்கும் போது, அந்த பார்ட் 3 ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது பார்ட் 3க்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்குது. முக்கியமாக கமல் சாரோட அந்த டிஏஜிங் லுக்குக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு. நான் வந்து ஒரு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் பார்ட் 3க்கு. பார்ட் 2 நான் வந்து ஒரு பெரிய ஹைப் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஹைப் அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இல்லை. உண்மையிலே ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரியல் லொக்கேஷன்ஸில் ரொம்ப சூப்பராக மெனக்கெட்டு மேக்கிங் பண்ணி, அந்த ஷர்ட்லாம் கட்டிட்டு ஒரு சண்டை போடுறாருல, அந்த சண்டை காட்சிகள்லாம் நீங்கள் பயங்கரமாக ரசிப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது இல்லாமல் கமல் சார் வரக்கூடிய முக்கால்வாசி காட்சிகள் நீங்கள் ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலுமே இந்த படம் ஒரு தரமான படம். வசூல் ரீதியாக இந்த படம் முதல் நாளே ஒரு பெரிய வசூலை வாரி குவிக்க போகுது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.